தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். எம்சிசி கவுன்சிலிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாணவர்களாக இருக்கிற பட்சத்தில் என்னென்ன சான்றிதழ்கள், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்பாக நீட் யூஜிக்குரிய மறு தேர்வு அப்படின்னு சொல்கிறது இப்போ நடக்குமா நடக்காதான்ற ஒரு கேள்வி. இரண்டாவது, கவுன்சிலிங் இன்னும் வேறு ஏதாவது தள்ளி போக வாய்ப்பு இருக்கா அப்படின்றதெல்லாம் கேள்விகள் இருக்குது. பட் எது எப்படி இருந்தாலுமே இப்போ நீட் மறுதேர்வு அப்படின்றத வச்சாங்க அப்படின்னு சொன்னாலும் கவுன்சிலிங் அப்படின்றது கண்டிப்பாக நடந்து தான் தீரணும். அல்லது அவங்க வைக்கவே இல்லைன்னு சொன்னால் ஆஸ் இட் இஸ் இருக்கிற ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் என்னென்ன மார்க்லாம் எடுத்திருக்காங்களோ அதன்படி அவங்களை கவுன்சிலிங் நடத்துவாங்க. எப்படி பார்த்தாலும் கவுன்சிலிங் நடத்த தான் போகிறாங்க. புதிதாக எழுதிய மாணவர்கள், ரிப்பீட்டராக எழுதிய மாணவர்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பேரலாக ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் நம்ம இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ப்ராசஸ்லாம் ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பேராமெடிக்கல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. ஸோ எது எப்படி இருந்தாலுமே இப்போ யூஜிக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாணவர்கள், நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறது தனி. நான் அதை பற்றி இப்போதைக்கு பேசலை. நீங்கள் பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்களாம் பாண்டிச்சேரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அது தனி, அது நான் பேசலை. இப்போ சொல்ல போகிறது ஆல் இண்டியா கோட்டா எம்சிசி வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு டாக்குமெண்ட் என்னென்ன தேவைப்படும் அப்படின்றத பார்த்துக்கலாம். அதற்கு முன்பாக ஜூலை 18ஆம் தேதி நமக்கு இந்த அடுத்த ஹியரிங் அப்படின்றது வருது சுப்ரீம் கோர்ட்டில். மறுதேர்வு நடக்குமா அப்படின்றது அந்த 18ஆம் தேதி தான் அது ரிசல்ட் சொல்ல போகிறாங்களா அல்லது மீண்டும் அதை தள்ளி வைப்பாங்களா அப்படின்றதும் தெரியல. எது எப்படி இருந்தாலுமே நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நல்ல முடிவு நிச்சயமாக வரும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். சரி, ஆல் இண்டியா கோட்டா அப்படின்னு சொல்கிறது நான் ஏற்கனவே சொன்ன விஷயம்தான். பட் இருந்தாலும் ஜஸ்ட் ஃபாஸ்ட்டாக ஒரு தடவை நான் ரிவைண்ட் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், ரிமைண்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறேன். உங்களுக்கு இந்த ஆல் இண்டியா கோட்டா அப்படின்றது 15% இடங்களுக்கு உண்டான மதிப்பீடு. நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருந்தாலுமே சரி, நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்களாக இருந்தாலும் பாண்டிச்சேரியில் இருக்கிற மாணவர்களாக இருந்தாலுமே 15% இடங்கள் ஒரு காலேஜிலுமே இருக்கிற 15% இடங்கள் ஆல் இண்டியா கோட்டா மூலமாக தான் கவுன்சிலிங் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் தமிழ்நாட்டிலே படித்தாலும் சரி, அதர் ஸ்டேட்டில் படித்தாலும் த்ரூஅவுட் இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா கவர்மெண்ட் காலேஜ்லையுமே நீங்கள் இப்போ சேரணும்னா 15% ஆல் இண்டியா கோட்டா வழியாக தான் உள்ளே போக முடியும். அப்போ அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு நீங்கள் கேரளாவில் இருக்கிற ஒரு மெடிக்கல் காலேஜில் படிக்கணும்னு நினச்சாலுமே ஆல் இண்டியா கோட்டாக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஆந்திராவில் இருக்கிற ஒரு காலேஜில் படிக்கணும்னு சொன்னாலும், ஆந்திரா, தெலுங்கானா, நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இந்தியா முழுக்க இருக்கிற எந்த ஸ்டேட்டில் படித்தாலும் 15% இடஒதுக்கீட்டில் கவர்மெண்ட் காலேஜ் வேணும்னு நினச்சா நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாக்கு அப்ளை பண்ணுறீங்க. அப்படியே அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுவீங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ண போகிறீங்க. இந்த சாய்ஸ் ஃபில் அதுக்கு ஒரு டேட் கொடுப்பாங்க. இந்த டேட்டில் இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டுக்குள்ளே போய்ட்டு உள்ளே போய் நீங்கள் சாய்ஸ் ஃபில் அப்படின்னா இந்தியா முழுக்க இருக்கிற கவர்மெண்ட் காலேஜில் என்னென்ன காலேஜில் உங்களுக்கு வேணும்னு லிஸ்ட் அவுட் பண்ண போகிறீங்க. அல்லது நீங்கள் ஜிப்மர் வேணும்னு நினச்சாலுமே லிஸ்ட் அவுட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணுறது தான் சாய்ஸ் ஃபில்லிங். இதெல்லாம் பண்ணிட்டீங்க, சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஒரு காலேஜ் அலர்ட் ஆகிடுச்சு. தமிழ்நாட்டில் இருக்கிற காலேஜ்லேயே நீங்கள் ஆல் இண்டியா கோட்டா வழியாக நீங்கள் சீட் எடுத்துக்க முடியும். உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஏ அப்படின்னு ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்குன்னா அங்கே 200 சீட் இருக்குது, அல்லது 100 சீட் இருக்குன்னு வச்சுப்போம். ஈஸியாக உங்கள் ஒரு கால்குலேஷனுக்கு ஒரு 100 சீட் இருக்குது அப்படின்னு சொன்னால் 15% 15 சீட்டு மட்டும் ஆல் இண்டியா கோட்டா சீட்டு. அப்போது நீங்கள் எம்சிசிக்கு 15 நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த 100 சீட்டில் 15 சீட்டு மட்டும் ஆல் இண்டியா கோட்டா வழியாக ஃபில் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற 85 சீட்டு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ஃபில் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இதுதான், இதே போல் தான் எல்லா ஸ்டேட்டுக்குமே பண்ண முடியும். நீங்கள் ஜிப்மரில் படிக்கணும்னு நினச்சாலுமே அங்கே தான் பண்ண முடியும். டீம்டு யூனிவர்சிட்டிக்கு படிக்கணும்னு நினச்சாலுமே நீங்கள் ஆல் இண்டியா கோட்டா வழியாக தான் அப்ளை பண்ண போகிறீங்க. ஃபீஸ்லாம் வேறுபடும். கவர்மெண்ட் காலேஜ் தனி, ப்ரைவேட் காலேஜ் தனி, டீம்டு யூனிவர்சிட்டி அப்படின்றது தனி, அப்படின்றது ஃபீஸ்லாம் வேறுபடும். நான் அதை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 5000 கட்ட போகிறீங்க. அதெல்லாம் கட்டி நீங்கள் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்க. ஒரு காலேஜ் அலர்ட் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த இடத்துல தான் நீங்கள் டாக்குமெண்ட் அப்படின்ற விஷயங்களை கவனிக்கணும். என்னென்னா, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுதே ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா, ரெஜிஸ்டர் பண்ணும்பொழுதே நீங்கள் டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணும். புதுச்சேரியாக இருந்தாலுமே டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணும். ஆனால் எம்சிசிக்கு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்பொழுது உங்களுக்கு டாக்குமெண்ட்லாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க. பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் கேட்பாங்க. உங்கள் ஆதார் டீட்டெயிலு, ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, அட்ரஸ்ஸு, பர்சனல் டீட்டெயில், அகாடமிக் டீட்டெயில் அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு முடிச்சிங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடும். எப்போ தேவைப்படும் அப்படின்னா, உங்களுக்கு காலேஜே அலர்ட் பண்ணிவிடுவாங்க. அலர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த காலேஜோடைய அலாட்மெண்ட் லிஸ்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிப்பீங்க. அலாட்மெண்ட் லெட்டர் வரும் இல்லையா, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் காலேஜில் போய் சேரும்பொழுது அங்கே தான் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை கேட்பாங்க. உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை அங்கே நீங்கள் கொடுக்கணும். அங்கே தான் வெரிஃபையும் பண்ணுவாங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை அங்கே தான் வெரிஃபை பண்ணுவாங்க. அதற்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை? ஸோ ரொம்ப லென்த்தியாக நான் சொல்லிட்டு இப்போ தான் விஷயத்துக்கே வரேன்.
பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து என்னென்ன தேவைப்படும்னா இந்த ஓபிசி என்சிஎல்ன்றது பெரும்பாலும் மாணவர்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா 8 லட்சத்திற்கு குறைவாக இருக்கிற வருடத்திற்கு 8 லட்சத்துக்கு குறைவாக இருக்கிற மாணவர்கள் தான் எல்லாருமே இருப்பாங்க. சரிங்களா? அப்படின்னு பார்க்கும்பொழுது ஓபிசி என்சிஎல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிசி கேட்டகிரி, பிசிஎம் கேட்டகிரி, எம்பிசி கேட்டகிரி இவங்க எல்லாருமே வந்து கம்ஸ் அண்டர் ஓபிசி கேட்டகிரியில் வருவாங்க. ஓபிசி என்சிஎல் அப்படின்னு சர்டிஃபிகேட் நீங்கள் எடுத்து வச்சிடணும். ஸோ அது கம்பல்சரி வேணும். அதுவே எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கிறீங்கன்னா அதற்குரிய சர்டிஃபிகேட் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து மெயின். அதாவது இதுதான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்கிற விஷயத்தில் இது உள்ள வந்துடுது. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஸ்போர்ட்ஸ் எமினன்ட் ஸ்போர்ட் பர்சனாக இருக்கிறீங்கன்னா அதற்குரிய சர்டிஃபிகேட் கொடுக்கணும். டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் அதற்குரிய சர்டிஃபிகேட் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். இதெல்லாம் காமன். சரிங்களா? இதெல்லாம் இல்லாத எல்லாருமே செய்ய வேண்டிய இன்னொரு வேலை என்னன்னா உங்களுடைய நீட் ஸ்கோர் கார்டு ரிசல்ட் வந்தது, நீட்டோட ஸ்கோர் கார்டு, உங்களுடைய அட்மிட் கார்டு இதெல்லாமே நீங்கள் ஒரிஜினல் எடுத்துக்கணும். அதாவது நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருப்பீங்க, அதை வந்து ஒரிஜினல் அதை கலராக கூட எடுத்து வச்சுக்கலாம், தவறு கிடையாது. இது எல்லாமே காலேஜில் நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறீங்கன்னா 2-3 காப்பி எடுத்து ஒரு செட்டு வீட்டில் வச்சிடணும். அதுக்கப்புறம் ஜெராக்ஸ் எடுத்து வீட்டில் வச்சிடணும். ஒரிஜினல்லாம் எங்கள் காலேஜுக்கு எடுத்துகிட்டு போகணும். வரைக்கும் அப்ளிகேஷனோட சேர்த்து தான் உங்கள் ஜெராக்ஸ் நீங்கள் எடுத்து வைக்கணும். ஸோ இது அப்போ வந்து அட்மிட் கார்டு, நீட்டோட ஸ்கோர் கார்டு, உங்களுடைய ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது ஸ்டடி சர்டிஃபிகேட்டாக இருந்தாலுமே அது ஏஜ் ப்ரூஃபுக்கு எடுத்துப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ ஏஜ் ப்ரூஃப் நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க, அட்மிட் கார்டு, ஸ்கோர் கார்டு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், டிசி, தென் இதெல்லாம் வந்து மெயினான சர்டிஃபிகேட்ஸு. இது இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது கிளைம் பண்ணுறீங்கன்னா அதற்குரிய சர்டிஃபிகேட்லாம் கண்டிப்பாக தேவைப்படும். ஆதார் கார்டு, ஐடி ப்ரூஃபு, அது இல்லாமல் முக்கியமாக ஒரு ஃபோட்டோ வந்து ஒரு 10-8 ஃபோட்டோ கிட்ட அங்கே கேட்பாங்க. நீங்கள் கொஞ்சம் ஃபோட்டோவும் எடுத்து வச்சு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும். அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இப்போ போய் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் எடுக்கக்கூடாது. ஏற்கனவே நீட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க அப்ளிகேஷனில், அதற்கு அந்த ஃபோட்டோ தான் நீங்கள் எடுத்து வைக்கணும். அதுக்கு தான் ஆரம்பத்திலே நாங்கள் சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னா நிறைய ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 20 ஃபோட்டோ 30 ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டுன்னா கேட்கும்போது ஒரே மாதிரி இருக்கிற ஃபோட்டோ நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அதை கண்டிப்பாக பார்ப்பாங்க. அதனால் ஒரு 8லேருந்து 10 ஃபோட்டோ வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அங்கே தேவைப்படும். அதை நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்போ இத்தனை டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே காலேஜில் நீங்கள் அட்மிட் ஆகும்போது வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஜாயின் பண்ணுவாங்க. அப்போ தான் ஆல் இண்டியா கோட்டா பொறுத்த வரைக்கும் தேவைப்படும். ஸ்டேட் கோட்டாவுக்கு அந்த விஷயம் கிடையாது. அதெல்லாம் நான் அப்புறமா உங்களுக்கு தனியாக சொல்கிறேன். சரிங்களா? என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்கன்னா அந்த பாஸ்போர்ட்டோ, அந்த ஃபாரின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கலாம், பாஸ்போர்ட் ஃபோட்டோவோ, மற்ற என்ஆர்ஐ சர்டிஃபிகேட் இது எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ஆர்ஐ கேண்டிடேட்டாக இருக்கிற பட்சத்தில் இதை மட்டும் கவனமாக எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதற்குரிய சர்டிஃபிகேட்டை இப்போவே நீங்கள் ஒரு ஃபைல் பண்ணி எல்லாத்தையும் தனியாக எடுத்து வைங்க. எல்லாம் செட்டாக ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் வந்ததுக்கப்புறம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் தயாராக எடுத்து வச்சுட்டிங்கன்னா அப்ளை பண்ணும்போது எந்த ஒரு டென்ஷனும் இருக்காது. நீங்கள் காலேஜில் போய் சேரும்பொழுது எந்த டென்ஷனுமே வராது. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 5000 வரும். இது இல்லாமல் உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டியில் ஆல் இண்டியா கோட்டா வழியாக போனீங்கன்னா 2 லட்ச ரூபா கிட்ட கட்ட வேண்டியது வரும். சரிங்களா? அதெல்லாம் பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் இந்த விஷயங்கள் தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சது. வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னு சொன்னால் கமெண்ட்டில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். டீட்டெயிலாக நம்ம பேசலாம். தேங்க்யூ.